Hi, this is Ramsey. Welcome to my channel. Ramsey's Living and Loving. இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன்னா ஒரு தொகையல் தான். இது வந்து இன்ஃபேக்ட் கொத்தமல்லி புதினா போட்ட தொகையலுங்க. இதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன். ஓகே ஆயில், நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம், இல்லை கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வந்து போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் 4 பூண்டு 4 இஞ்சி போட்டு 2 மிளகாய் வத்தல் போட்டு நல்லா சவக்க வறுக்கணுங்க. நல்லா சவக்க வறுத்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக சூடு வந்தால் போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறின அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து சால்ட் அப்போ தான் ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸியில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஜாகரியும் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா ஆறினப்புறம் மிக்ஸியில் போட்டப்புறம் தான் நான் வந்து சால்ட்டும் ஜாகரியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ஸோ வெழுமூனாக பிடிக்கும்னா கொஞ்சம் வாட்ரு ஊற்றி அரைச்சா நல்லா வெழுமூனாக வரும். எனக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சா பிடிக்குங்க. அப்போ தான் வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் வாயில் கொஞ்சம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நான் கோர்ஸாக அரைச்சிக்கிட்டேன். அது அவங்கவுங்களோட விருப்பம்தான். ஸோ இதை அரைச்சப்பறம் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இன்ஃபேக்ட் இது அப்படியே உடனே காமிக்கிறேன். இதை கட் பண்ணாமல் காமிச்சதுனால இப்படி தெரியுது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். செப்பரேட்டாக கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு புளியும் ஆக்சுவலாக வறுக்கும் போதே கொஞ்சம் புளி போட்டுக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். சூப்பராக இருக்குங்க.